ஓகே, நம்ம Redmi and Poco டிவைஸ்க்கு நெக்ஸ்ட் வரப்போற மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா HyperOS 3.0. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா HyperOS 3.0 இன்னும் புது ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா பார்த்தலாம். ஓகே, நான் இங்க HyperOS யூஸ் பண்ண டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா Poco X8 Pro யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரீசெண்டா Poco X8 Pro பத்தி ஓன் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த HyperOS நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா Redmi டிவைஸ்க்கும் எல்லா Poco டிவைஸ்க்கும் வந்து பார்த்தா கிடையாது. ஒரு சில எலிஜிபிள் டிவைஸ்க்கு மட்டும் தான் வந்து பார்த்தா கிடைக்கும். ஸோ உங்க ஃபோன் லிஸ்ட்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு கீழே ஒரு வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே அனிமேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் HyperOS 2.0 கம்பேர் பண்ணும்போது 3.0 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அனிமேஷன் நல்லா ஃப்ளூயிடாக வந்து பார்த்தா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம், எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு வந்து பாருங்க. மேலே அந்த கண்ட்ரோல் பேனல் ஸ்விட்ச் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டிவைஸ் அன்லாக் பண்ணுறோம், எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தா அனிமேஷன் ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடான அனிமேஷன் நமக்கு வந்து பார்த்தா ஃப்ளாக்ஸிட் டிவைஸ் சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு 18,000 ஒரு 15,000 டிவைஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் வந்து பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே மேலே நம்ம ஸ்டேட்டஸ் பாரில் வந்து பார்த்தா ஒரு சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக பேட்டரியோட ஐக்கானை வந்து பார்த்து மாற்றிட்டாங்க. இந்த ஸ்டைல் நம்ம பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட iOSல எப்படி இருக்குமோ அதே மாதிரி சேம் லுக்கில் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம நெட்வொர்க்கோட சிம்பிளும் மாற்றிட்டாங்க, ஒய்ஃபை சிம்பிள் அதுவும் நமக்கு வந்து பார்த்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே கண்ட்ரோல் சென்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம எதை ஒன்று எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அது அவுட்லைன் சுற்றி வந்து பார்த்தா ப்ளூ கலர் ஐக்கான் வந்து பார்த்தா இருக்கும். இப்போ இந்த ஐக்கான்ஸ்லாம் நமக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தா மாற்றிட்டாங்க. நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன் எனேபிள் பண்ணும்போது ஒவ்வொரு கலர் நமக்கு வந்து பார்த்தா காட்டுது. இது நம்ம சேம் ஆப்பிள் டிவைஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தா இருக்குது. இப்போ நம்ம சைட் பை சைடு வந்து பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம ரெட்மி டிவைஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் நம்ம ஆப்பிள் டிவைஸ் இருக்குது. ரெண்டுமே நமக்கு ஒரே மாதிரி லுக்கில் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம காப்பி அடிச்சது வந்து பார்த்தா ரெட்மி தான் காப்பி அடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே ஹைப்பர் ஐஸ்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டிவைஸில் மியூசிக் ப்ளே பண்ணி நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா மேலே அந்த நாச்சில் வந்து பார்த்தா போகும். அதே மாதிரி இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதையும் நான் ஸ்வைப் பண்ணிடுறேன். தென் அதுக்கப்புறம் வந்து டைமர் ஆன் பண்ணியிருக்கு, இதையும் மினிமைஸ் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு வந்து பாருங்கள் மேலே அந்த நாச்சில் வந்து பார்த்தா போயிருச்சு. இப்போ நம்ம இங்கே ஹைப்பர் ஐஸ்ல என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட் டைமில் வந்து பார்த்தா 3 இதை வந்து பார்த்தா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. ஒன்று நம்ம மேலே நாச்சில் வந்து பார்த்தா இருக்குது, இன்னொன்று நம்ம கீழே வந்து இப்போ மினி விண்டோவாக இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தா சைடில் வந்து பார்த்தா இருக்குது. இதை நம்ம ஸ்விட்ச் பண்ணுறது வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸாம் டைமர் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் அப்படி கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு சின்ன ஒரு மினி விண்டோவாக வந்துடும். இதே நம்ம மியூசிக் பிளேயர் கிளிக் பண்ணும்போது வந்து அந்த மாதிரி விண்டோ வந்து பார்த்தா ஓப்பன் ஆகலை. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஐஸ்லாண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். மேலே அந்த நாச்சில் நீங்கள் ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணும்போது வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக் ஆகிடும். திரும்பி நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தா எனேபிள் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த மியூசிக் பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாங் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ஒவ்வொரு லுக் வந்து பார்த்தா வருது. ஸோ இந்த மாதிரி நமக்கு இங்கே ஹைப்பர் ஐஸ்லாண்டில் வந்து பார்த்தா ஒரு சில சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே லாக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஸ்டைலில் ஒரு சில புது கிளாக்லாம் வந்து பார்த்தா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லாக் ஸ்க்ரீன் இருக்கிற கிளாக்லாம் ஸ்வைப் பண்ணும்போது அனிமேஷன் வந்து பாருங்க சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம கிளாசிக் ஸ்டைலில் வந்து பார்த்தா ஒரு சில புது கிளாக் ஸ்டைல் வந்து பார்த்தா பார்க்க முடியுது. அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்போ எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த கிளாக்கோட ஸ்டைல் வந்து பாருங்கள் நமக்கு என்னென்ன கிளாக்லாம் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா காட்டுது. நம்ம பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தா கிளாக் வந்து செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபாண்டோட கலர் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே கேலரி ஆப்லேயே ஒரு சில சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் வந்து இருக்குது, அந்த இமேஜ் எடிட் பண்ணுறோம். அப்போ நம்ம கீழே இருக்க அந்த ஆப்ஷன் லேஅவுட் எல்லாம் வந்து பார்த்தா மாற்றிருக்காங்க. இந்த கேலரி எடிட்டில் நமக்கு வந்து ஒரு சில யூஸ் பண்ண ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆப்ஷன் வந்து பாருங்கள் அல்ட்ரா ஹெச்டி. இதை செலக்ட் பண்ணும்போது நம்ம இந்த இமேஜ் வந்து ஏஐ யூஸ் பண்ணி வந்து பார்த்து இன்னும் நல்லா அப்ஸ்கேல் வந்து பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் வேணுன்ற இடத்த மார்க் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போட்டும் போதும், அது நமக்கு எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணி கொடுத்துருது. அதுக்கப்புறம் இங்கே கேலரியில் இருக்கிற ஸ்கை பேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நமக்கு அது இன்னும் நல்லா இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு சாம்பிள் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு லுக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் இங்கே கேலரியில் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் இங்கே செட்டிங்ஸ் பேஜில் நமக்கு வந்து எந்த விதமான சேஞ்ச் வந்து கிடையாது. பட் இங்கே நம்ம சைடில் இருக்க அந்த ஆப்போட ஐக்கான்லாம் வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் நமக்கு வந்து Xiaomi இன்டர் கனெக்டிவிட்டின்னு ஆப்ஷன் வந்து பார்க்க முடியுது. நம்ம கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டிவைஸை வந்து பார்த்தா மேக்கில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் இங்கே நமக்கு HyperOS 3.0 வந்து பார்க்க முடியுது. ஸோ முதலே சொன்ன மாதிரி இந்த HyperOS நமக்கு வந்து பார்த்தா எல்லா டிவைஸ்க்கும் வந்து அவைலபிள் கிடையாது. ஒரு சில ரெட்மி டிவைஸ் Poco டிவைஸ்க்கு மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ எலிஜிபிள் டிவைஸ் லிஸ்ட்டை வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக Poco X8 Pro பற்றி ஓன் ரிவ்யூ வீடியோ வந்து பார்த்தா போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ரெட்மி ஆர் Poco டிவைஸ்க்கு வந்து பார்த்தா அப்டேட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ மற்ற யூஸர் பார்த்து வந்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.